வாட்டி சாரும் வருவார். அவர் வந்துட்டு நம்மளை அப்ரிஷியேட் பண்ண விதம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு டெக்னீஷியனை பாராட்டும் போது அது மறக்க முடியாத ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அவர். அவர் வந்து சிவாஜிக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப விஷ் பண்ணார். ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த டைலாக் எப்படி வரும்னா, டப்பிங் சொல்கிறது, இந்த உலகத்தில் அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளை அதிகமாக ஆசைப்படுற பொம்பளை நல்லா வாழ்ந்தது சரித்திரமே கிடையாது, ஏன் வழி தனி வழி. இந்த டைலாக்கு தெலுங்கில் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது திடீர்னு வந்துட்டார். பக்கத்தில் உட்காந்தோடனே டென்ஷன் எனக்கு. நமக்கு லாங்குவேஜ் அந்த ரைமிங்கு போகிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஆ பாபா மாமா இந்த ரைமிங்க்கு ஒரிஜினல் லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. ஸோ இது நம்ம உதடு கரெக்டாக சிங்க் ஆகணும், அந்த டைலாக் அந்த ஸ்பீடில் வரணும், அந்த ஃபோர்ஸும் கிடைக்கணும். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துட்டார். எனக்கு ஒரு பக்கம் டென்ஷன். நீங்கள் பேசுங்க, பரவாயில்ல நீங்கள் பேசுங்க அப்படின்றார் சார். ஸோ அவர் இல்லை அப்படின்னு நான் டைலாக் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த ఫాస్ట్ ఎప్పుడైనా சொன்ன இந்த ఉలగத்தில் ఈ ప్రపంచంలో అధికంగా ఆశపడి మగవాడు అధికంగా ఆవేశపడి ఆడితే సుఖపడిన చరిత్రలో లేదు. నా దారి రహదారి బెటర్ డోంట్ కమ్ ఇన్ మై వే. பயங்கரமாக கிளாப்ஸு, சாரும் கிளாப் பண்ணி ரொம்ப பாராட்டினார். அந்த நிகழ்வெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்றது என் மனசில் வந்தது. சச் எ கிரேட் மூமெண்ட்ஸ் ஃபார் எவ்ரி பிக்சர். சச் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தெலுங்கு பீப்புள் நிறைய பேர் பாராட்டுவாங்க. பார்க்கும்போதெல்லாம் சார் ரஜினி சார் வாய்ஸ் கேட்ட மாதிரியே இருக்குது சார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுவாங்க. ஸோ ஐ வாண்ட் டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசை வந்தது. தேங்க்யூ.